வாங்க சூப்பராக நைட் இன்னைக்கு பருப்பு மாரி சாப்பாடுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலு கொங்கு ஸ்டைலில் நாங்கள் பொள்ளாச்சி எதுவுமே போட வேண்டாங்க. சிம்பிளாக அரைச்சி ஊற்றாமல் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை துண்டுங்க, அவ்வளோதான் போட்டு. வெள்ளைப்பூண்டு வந்து நம்ம எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா தட்டிட்டு, சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிக்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 எண்ணெங்க, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, அப்புறம் 2 தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா இது பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி வந்து எப்பவும் போல் 1க்கு 2 ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நம்ம எதுவுமே அரைக்காமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நல்ல கொங்கு ஸ்டைலில் பருப்பு மாதிரி சாப்பாடு வருங்க. சூப்பராக இருக்குது. எதுவுமே நம்ம போடலினாலும் அவ்வளோ மணமாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெஞ்சை கறிக்காது. நைட் நேரம் இந்த மாதிரியெல்லாம் நான் நைட் நேரம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சூப்பராக ஒரு தயிர் ஊறுகாய் அந்த இருந்துட்டாலே போகுது. இன்றைக்கி சூப்பராக சாப்பாட்டுக்கு வந்து தயிரும் மாங்காய் கிடச்சிது பக்கத்தில் கடையில், சீசன்ட்டு. அளவாக கொஞ்சமாக பொடி பொடியாக அறுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை மிளகாத்தூளெல்லாம் போட்டு அதுவும் தொட்டுக்கிட்ட செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.